திரைப்படங்களை தயாரிக்கும் ராகவா லாரன்ஸ், அஜித்குமார் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட். ஜெயம் ரவிக்கு வார்னிங் கொடுத்த ஏஜிஎஸ் நிறுவனம் பிரதர். லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் இணையும் ஸ்ருதிஹாசன். நடிகை அனுஷ்காவுக்கு திருமணம் என்ற செய்தி உண்மையா? திரைப்படங்களை தயாரிக்கும் ராகவா லாரன்ஸ். திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது மாற்றம் அறக்கட்டளை மூலம் பலருக்கு உதவி வருகிறார். தற்போது விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர்களை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் தனது தயாரிப்பு நிறுவனமான ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் மூலம் 2 புதிய படங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளார். இந்த படங்கள் குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். அஜித்குமார் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு இன்னும் தொடங்கவில்லை. தாமதத்திற்கான காரணங்கள் பல இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் சமீபத்தில் ஜோராக தொடங்கியுள்ளது. இந்த படத்தில் அஜித்குமார் நடிக்கிறார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். மேலும் இப்படப்பிடிப்பு சண்டை காட்சிகளுடன் தொடங்கியுள்ளதாகவும் முதற்கட்ட படப்பிடிப்பு ஜூன் 6 அன்று தொடங்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயம் ரவிக்கு வார்னிங் கொடுத்த ஏஜிஎஸ் நிறுவனம் பிரதர். சீனி என 2 படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவி. இதில் சீனி படம் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வருகிறது. படத்தின் பட்ஜெட் 100 கோடிக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த படங்களில் அதிக பட்ஜெட் படம் என்று கூறப்படுகிறது. ஜெயம் ரவியின் அண்ணன் ராஜா இயக்கிய தனி ஒருவன் படத்தின் 2ஆம் பாகத்தினை தற்பொழுது எடுக்கவிருக்கிறார்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் ஜெயம் ரவி மற்றும் மோகன் ராஜாவை அழைத்து இந்த வருடம் இறுதிக்குள் தனி ஒருவன் 2ஆம் பாகம் வந்தே ஆக வேண்டும் என வார்னிங் கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் இணையும் ஸ்ருதிஹாசன். நடிகை ஸ்ருதிஹாசன் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார். அவர் நடிப்பில் வெளியான வால்டர் வீரையா, வீரசிம்மா ரெட்டி, சலார் ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்ததால் தனக்கான மார்க்கெட்டை ஸ்ருதிஹாசன் தக்க வைத்துள்ளார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் இனிமேல் என்ற ஆல்பத்தில் ஸ்ருதிஹாசன் நடித்திருந்தார். நடிகை ஸ்ருதிஹாசன் தனது காதலர் சாந்தனு ஹசாரிகாவை பிரிந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வைத்து இயக்கவுள்ள கூலி திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை அனுஷ்காவுக்கு திருமணம் என்ற செய்தி உண்மையா? தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவரான அனுஷ்கா 2011ஆம் ஆண்டு வெளியான அருந்ததி படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்த அவர் சமீப காலமாக சினிமாவில் இருந்து சற்று விலகியிருந்தார். தற்போது மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி என்ற படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் 42 வயதான அனுஷ்கா கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. ஆனால் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது குறித்து எந்த உறுதியான தகவலும் இல்லை.